நலமுடன் இனிய வணக்கம். இப்பொழுது நம்ம திருமூலர் திருமந்திரத்துல குரு நிந்தை என்கிற தலைப்பின் கீழே வரக்கூடிய பாடல்ல ஒரு பாடல் நம்ம பார்க்க போறோம். அந்த பாடலுடைய தொடக்கம் கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு. பாட ஆரம்பிக்கலாம். பாடுங்க. கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு வெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் நெய்ப்பட்ட பால் இளநீர் தயிர்தான் நிற்க கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானிக்கு ஒப்பே. ஓகே, கண்மின் நான்மிக் ஞானிக்கு ஒப்பே. ஓகே, கண்மி ஞானிக்கு ஒப்பே. ஓகே, இதுல எந்த பாடலுடைய இது கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் கைப்பட்ட நெய்பால் தயிர் நிற்க. அதுக்கப்புறம் என்ன வருது? நிற்க தானர இல்ல சார், நிற்க நிற்க கைப்பிட்டு உண்பான் போன்றும் அப்படி வருதா? இதுல தானர இதுல வேற கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் அதை மாத்திக்கலாமா? இதுல வேற பாயிண்ட் வருது. இதுல பாத்தீங்கன்னா கைப்பட்டு நெய்பால் தயிர் நிற்க தானர அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. தானர கைப்பிட்டி. அதுல என்ன போட்டிருக்காங்க? முதல் வரியில இருந்து படிங்க. முதல்ல சொல்லட்டுமா? கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை மெய் வருது. இங்க வெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் அப்படி வருதா? இதுல மெய் தான் வருது. மெய்க்கு பதில் இவங்க எய்ப்பட்ட வருதா? உங்களுக்கு என்ன வருது சுமதியம்மா? மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் கைப்பட்ட நெய்பால் தயிர் நிற்க தானரன் தான் வருது. ஆமாங்க சார். என்னோடதுல முழுசா மூன்றாவது வரி மாறி இருக்கு. மாறிடுது இல்ல? சரி, மூன்றாவது வரியில என்ன போட்டிருக்குன்னா கைப்பட்ட எல்லாம் இல்லவே இல்லை, நெய்ப்பட்ட பால் இளநீர் தயிர் தான் நிற்க. இளநீர்ல வருதா? முதல் வரியிலே முதல் வார்த்தையே நெய்ப்பட்ட பால் சரி இளநீர் தயிர் தான் நிற்க கைப்பிட்டு உண்பான் போன்றும் கல்வி ஞானிக்கு ஒப்பே. ஓகே, இப்போ பாருங்க. கைப்பட்ட நெய் இல்ல, இதுவும் சுபாண்ணாமலை புத்தகத்திலே பார்த்தா வேற மாதிரி தான். அதாவது நம்ம இவங்க சுமதி அம்மா புத்தகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் அதை கரெக்ஷன் படிப்போம். சுபாண்ணாமலை புத்தகத்தின் படியே பார்ப்போம். கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை கமப்போன் அப்படின்றாரு. கமப்போன்னு போட்டிருக்காரு. சுமப்போன் கல்லை சுமப்போன் கல்லை சுமக்கிறது அது சொல்றாரு. சரி, கல்லை சுமப்போன் விதி போன்றும் அப்படின்னு இருக்கு. அதுல இருக்கா விதி போன்று இருக்கா? கைப்பட்ட நெய்பால் தயிர் நிற்க தானர. அது மட்டும் மாத்தீங்க. தானர ஆமா, கைப்பட்டன்னு போட்டுங்க. ஏன்னா இதுலயே சுபாரணம் கைப்பட்ட நெய்பால் தயிர் நிற்க. இளநீர் இல்ல, இளநீர் எடுத்துருங்க, வேண்டாம். ஏன்னா இது சுபாண்ணாமலை புத்தகத்திலயும் ஆய்வு பண்ணிருக்கனால அது அப்படியேதான் இருக்கு. அதனால நெய்பால் தயிர் நிற்க தானர கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானி கொப்பே. கண்மி ஞானி கொப்பே அப்படிதான் பாடல் இருக்குல்ல? அப்படியே பாடிடுவோம். கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் கைப்பட்ட நெய் பால் தயிர் நிற்க தானர கைப்பட்ட நெய் பால் தயிர் நிற்க தானர கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானி கோப்பே. கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானி கோப்பே. கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு
கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் கைப்பட்ட நெய்பால் தயிர் நிற்க தானர கைப்பட்ட நெய்பால் தயிர் நிற்க தானர கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானி கோப்பே கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்ணி ஞானிக்கு இதை விளக்கம் பார்க்கலாம். முதல் அடிக்கு கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு கையில் கையில் அகலப்பட்ட கைவிடப்பட்ட பெருமை உடைய, அதாவது கை இலகப்பட்ட பெருமை உடைய மாணிக்கத்தை கைவிட்டு, மதிப்பு மிக்க மாணிக்கத்தை கைவிட்டு அப்படிங்கிற ஒரு சொல்றாரு. முதலுடைய கைப்பட்ட அப்படிங்கிற போது கை இலகப்பட்ட ஒரு பெருமை உடைய மாணிக்கத்தை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும், காலில் பட்ட கல்லை எடுத்து சுமப்போனின் வினையை போலவும், காலில் பட்ட கல்லை சுமப்போன் விதி போலவும், கைப்பட்ட நெய்பால் தயிர் நிற்க, கையில் உள்ள நெய்பால் தயிர் உணவு இருக்க தானர கைப்பிட்டு உண்பான் போன்றும், தனக்கு நன்மை தராத கையளவு பிட்டு உண்பான் போலவும், கண்மி ஞானிக்கு ஒப்பு, ஞானியோரோடு கருமம் செய்வானை எண்ணுதல் அப்படின்னு பதப்பொருள் விளக்கம். இது ஒட்டுமொத்த விளக்கமா நம்ம பார்க்கணும்னா, கண்ம நெறியில் உள்ளோரை விட ஞான நெறியில் உள்ளோரே சிறந்தவராவர் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கைப்பிட்டு அப்படின்னா உப்பிட்ட கஞ்சி என்றும் பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பதப்பொருளுடைய விளக்கமா சொல்லப்பட்டது. உங்களுதுல படிக்க பார்ப்போம். கண்மி ஞானிக்கு ஒப்பாதல். கண்மின்றது கர்மங்களை கர்மாக்களை செய்யறவங்க, சாதாரண பொதுமக்களை சொல்ற போகுது. அதாவது ஞானிக்கு ஒப்பாக கருதி ஞானகுரு இருக்கவும் அவனை விடுத்து கண்மியை குருவாக கொள்ளுதல். ஞானகுரு இருக்கிறாரு, ஞானிக்கு ஒப்பானவர், அவரை குருவாக இருக்க அவரை கொள்ளுதலை விடுத்து கண்மியை சாதாரண கர்மங்களை ஈடுபட்டு இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிறவங்களை குருவாக கொள்ளுதல் எப்படி இருக்குதுன்னா, கையில் மாணிக்கம் கிடைத்திருக்கவும் அதனை எரிந்துவிட்டு வெயிலால் வெதும்பி கிடக்கும் பரல் கல்லை எடுத்து கையில் எடுத்து சுமப்பவன் செயல் போலவும். எக்ஸாம்பிள் பண்றாரு. கையில கிடைச்ச மாணிக்கத்தை விசிறி போட்டுட்டு, நீங்க சொன்ன மாதிரி வெயிலால் வெதும்பி கிடக்கும் பரல் கல், சாதாரண கூழாங்கல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து கையில் எடுத்து சுமப்பவன் செயல் போல. ஞானகுரு இருக்கும்போது சாதாரண கண்மியை போய் கேக்குறது அப்படின்னு சொல்றாரு. அவங்க கிட்ட உபதேசம் பெறதோ அவங்கள ஃபாலோ பண்றதோ. அப்புறம் அதுக்கு உதாரணம் கம்பேரிசன்ல ஒண்ணு சொல்லிட்டாரு சார். அடுத்தது கையில் நெய்யுள்ள பாலும் இளநீரும் தயிரும் இருக்க அவற்றை உண்ணாமல் பின்பு தான் அழிதற்கு ஏதுவாகிய எட்டி பழத்தை முயன்று பெற்று உண்பவன் செயல் போல ஆகும். கஷ்டமே படாம கையில இருக்குது, என்னென்ன இருக்கு, நெய் இருக்கு, இளநீர் இருக்குது, தயிர் இருக்கு, எந்த கஷ்டமுமே இல்லாம கையில கிடைச்சிருக்குது. அவற்றை உண்ணாமல் பின்பு அழிதற்கு ஏதுவாகிய, எட்டி பழத்தை சாப்பிட்டு செத்து போவாங்கல்ல விஷம், அந்த 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 அழிதற்கு ஏதுவாகி எட்டி பழத்தை அதுவும் எப்படி முயன்று பெற்று உண்பவன், அந்த பழத்தை பெறதுக்காக கஷ்டப்படுவானோ, உண்பவன் செயல் போல ஆகும் அப்படின்றார். அதாவது ஞானியை விட்டுட்டு கண்ணிய குருவாக கொள்ளுதல் அப்படின்னு போட்டுட்டு விளக்க உரையில ஒப்புன ஒத்தல், இது ஒப்பாக கருதி செய்யும் செயலின் மேல் நின்றது. கண்மி, கண்மமே முக்தி தரும், ஞானம் வேண்டுவதில்லை என்பவன். கண்மின்றது யாருன்னா, கண்மமே முக்தி தரும், கர்மாக்களே முக்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் வேண்டுவதில்லை என்பவனுக்கு பேர் கண்மியா.
இக்கொள்கையினரை கண்மகாண்டிகள் என்பர். அந்த மாதிரி கொள்கை வச்சிருக்கிறவங்கள, அந்த மாதிரி குறிக்கோள் இருக்கிறவங்கள கண்மகாண்டிகள் என்பர். கண்மி ஞானிக்கு ஒத்தல் சுமப்பான் விதி போன்றும் கைப்பு இட்டு உண்பான் போன்றும் அவன் சொல்லும். இதனால் உண்மை குறவரது பெருமையை அறியாமையும் குற்றமாக கூறப்பட்டது. உண்மையான ஞானியர்களுடைய பெருமையை அறியாம இருக்கிறதும் குற்றம் அப்படின்றது இந்த செய்யுள்ள சொல்றாரு. அதாவது குரு நிந்தனைன்னு வருது இல்ல, அதுல வந்து என்ன சொன்னா, உண்மையான ஞானியர் குருவை தேடாம அறியாம பொய்யான ஞானிகள் பண்றவங்க அவங்கள போய் குருவாக கொள்றதுல வர்றது வந்து இது இந்த மாதிரி. ஏன்னா அது வந்து அழிவு வரும், உனக்கு அழிவதற்கு ஏதுவாகி எட்டி பழம்ன்றார். இந்த கடைசியில வர்ற கைப்பிட்டு உண்பான் போன்றும் அப்படின்றது, கைப்புன்றதுன்னா பொதுவா நம்ம சுவை அறுசுவையில வந்து கசப்புக்குதான் கைப்புன்னு சொல்லுவோம். உவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு அந்த மாதிரி சொல்றது கைப்பு, கார்ப்புன்னு சொல்லுவோம். கைப்புன்றது கசப்பு சுவைக்குதான் வந்து கைப்புன்னு சொல்லுவோம். இங்க கைப்பு இட்டு உண்பான் போலுன்றது, இவர் எட்டிக்காய் வந்து ரொம்ப கசப்பம் இல்லையா, ஐயோ எட்டி கசப்புடா சாமின்னு வாங்க, ரொம்ப கசப்புடா மாத்திரை, சில மாத்திரை இங்க வாயில பட்டோன்னு. ஆக அந்த கசப்புன்றத வந்து இவர் கைப்பிட்டுன்றத எட்டிக்காய்ன்னு சொல்லிடுறாரு சார். எட்டி பழத்தை போய் கஷ்டப்பட்டு பறிச்சு சாப்பிடுறவனுடைய நிலைமைக்கு ஒப்பு ஆகும் அப்படின்னு சொல்றாரு. 2 உதாரணம் சொல்றாரு. ஒண்ணு வந்து மாணிக்கம் விட்டுட்டு கூழாங்கல்ல வச்சு எடுத்துக்கிறது, பால் தயிர் கையில இருக்கு கிடைக்குது, அதை விட்டுட்டு எட்டி பழத்தை சாப்பிடுறது. குருவை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சாதாரண மக்களை தேர்ந்தெடுத்து குரு நம்ம சொல்லக்கூடாது. குரு கண்ணிகளே போதும், ஞானிகளை போய் தேடணும்னு அவசியம் இல்ல சொல்றோம். அவங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். நல்லா இருக்கு, பொருள் புரியுது, ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க சுமதி அம்மா உங்களுடைய படிக்கிறேன் சார். தலைப்பு வந்து ஞான நெறியினரே சிறந்தவர். ஓகேவா? கையில் சிக்கிய சிறந்த மாணிக்கத்தை கைவிட்டு காலில் அகப்பட்ட கல்லை எடுத்து சுமப்பவனின் செயலை போலவும், கையில் உள்ள நெய், பால், தயிர் ஆகிய உணவு இருக்க தனக்கு நன்மை அளிக்காத கையளவு பிட்டு அப்படின்ட்டாரு. இவர் எட்டிக்காயை பத்தியே டச் பண்ணல. கையளவு பிட்டு உண்பவன் போலவும் ஆகும் ஞானியரோடு கர்மம் செய்பவனை எண்ணுதல். இங்க கைப்பிட்டுன்றது அப்படி சொல்றாரு. நிறைய இருக்குது, அதை சாப்பிடாம கொஞ்சமா கையில எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு மட்டும் பிட்டு சாப்பிடுறவங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்புறம் விளக்கத்துல வந்து மாமணி சிறந்த மணியான மாணிக்கம், மெய்ப்பட்ட காலில் பட்ட, விதி செயல், கண்மி செயல் ஆற்றுபவர், மாணிக்கத்தை விட்டு கல்லை சுமப்பது போலவும் பால் முதலியவற்றை விட்டு பிட்டை உண்பவன் போலவும் ஞானத்தை கைவிட்டு கிரியை மேற்கொண்டு ஒழுகுதலாம். எல்லாம் ஒண்ணுதான் சொல்றாரு. பொருள் புரியுது சார். என்னன்னா உதாரணத்துல ஒன்னே ஒண்ணுதான் வித்தியாசம். இவர் வந்து எட்டிக்காய்க்கு பதிலா கைப்பிட்டு நன்மை அளிக்காத கையளவு பிட்டுன்றாரு இவரு. ஏன்னா அந்த நெய், பாலு, ஆக்சுவலி இவர் பாலுன்றாரு, இளநீர்னு சொல்லல. இளநீர் வரல. கையளவுக்கு எப்படி எடுக்க முடியும்? இல்ல சுமப்பவனின் செயலை போலவும் கையில் உள்ள நெய், பால், தயிர் ஆகிய உணவு இருக்க தனக்கு நன்மை அளிக்காத கையளவு பிட்டு உண்பதை போலவும். ஆமா, பிட்டு அதுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்மை எல்லாம் கிடையாது. நெய், பால், தயிர் எல்லாம் பயங்கர நல்ல பொருள், அதெல்லாம் கையில இருக்கும் போது அதை எடுக்காம கை பிட்டு வந்து ஒரு கைப்பிடி பிட்டு வந்து நம்மளுக்கு பெரிய நன்மை தரதா. நான் சொல்றேன், ஆமா நான் சொல்றேன், நான் நினைச்ச பிட்டு வந்து இப்படி நம்ம ஒரு பொருள்ல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடல பிட்டு. அது பிட்டு. ஓகே ஓகே. கையில வந்து பிட்டு சாப்பிடுறாரு. அந்த சாப்பிட உணவு பொருளை கை பிட்டு அப்படின்னா கையளவுக்கு பிட்டு எடுத்து. நல்லா இருக்கு. ஓகே, அப்ப குருவை தேர்ந்தெடுக்கிறது முக்கியம். குருவை தேர்ந்தெடுக்காம இவங்களை கண்மிகளை தேர்ந்தெடுக்கிறது அது வந்து எட்டிக்காய், நீங்க சொன்ன மாதிரி எட்டிக்காயாவோ அல்லது கையளவு பயன்படாத அந்த சிறிய அளவு உணவு வந்து பயன்படாது. இவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அதுக்கு வந்து கஞ்சின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு வந்து கஞ்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. சிறிய அளவு உணவுக்கு கஞ்சி அப்படின்றாரு. இந்த பாடல இன்னொரு தடவை நம்ம பாடிடலாம். இந்த பாடல் அப்புறம் பேசுறேன். நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லுங்க.
கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் கைப்பட்ட நெய் பால் தயிர் நிற்க தானர கைப்பட்ட நெய் பால் தயிர் நிற்க தானர கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானிக்கோப்பே கைப்பிட்டு உண்பான் போன்றும் கண்மி ஞானிக்கோப்பே. அடுத்த பாடல் பாடுங்க. அடுத்த பாடல் என்னுடைய தொடர்ச்சி தான். இந்த அடுத்த பாடல் இல்ல சார், தலைப்பு வேற இருக்கு. கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. மாகேஸ்வர நிந்தை கூடாமை அப்படி சொல்லியிருக்காங்க. ரைட்டு. அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா? அந்த சொல்லுங்க. கொடுங்க சொல்லுங்க. ஆண்டான் அடியவராருக்கு அதர சார் உங்க செயலோட முதல் வரி. ஆமா, அது ஆண்டான் தான் வருது. ஆண்டான். இதுல என்ன கொடுத்திருக்காரு ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல, குரு லிங்க சங்கமங்களுள் எஞ்சி நின்ற சங்கமங்களை இகழ்தலை இவ்வதிகாரத்தில் 4 திருமந்திரங்களால் விளக்குகின்றார். முன்ன சொன்னது குரு லிங்கத்தை பழிக்கிறது, கோயில் இழிவுபடுத்துறது, அடுத்தது குரு இழிவுபட சொன்ன மாதிரி. அது இல்லாம மற்ற சங்கமங்களும் இருக்குது, அது என்னென்னன்றது சொல்லல. இதுக்கு மேல சொல்றாரா அதை இகழ்தலையும், அதாவது மாகேஸ்வரன்றது சொல்றாரு இவர். இவ்வதிகாரத்தில் 4 திருமந்திரங்களால் விளக்குகின்றார். சங்கமர் அப்படின்னா சிவனடியார்னு அர்த்தமா? ஓ சரி, சிவனடியார் இல்ல, சங்கமர் கமா சிவனடியார் கமா மகேஸ்வரர் என்பன ஒரு பொருள் சொற்கள். எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தானா சார்? ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் சொல்றோம்ல, அது மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா சங்கமர்னாலும் ஒண்ணுதானா, சிவனடியார்னாலும் ஒண்ணுதான், மாகேஸ்வரர் அப்படின்னாலும் ஒண்ணுதானா என்பன ஒரு பொருள் சொற்கள் போட்டுட்டு, மகேஸ்வரர் அப்படின்னா மகேஸ்வரனை வழிபடுபவர் அப்படின்னு அர்த்தமா? இப்ப இதுக்கு முன்ன வந்த பாட்டுல பக்தர்கள் என்றது ஒரு பாட்டு வச்சுல, பத்தினி பத்தர்கள் வந்தது. பத்தர்கள் அத சொல்றாரு. பத்தர்கள் என்றது உலகியலேயே நின்று இறைவனிடத்து அன்புடையவர்களை அப்படின்னு சொன்னாராம். அவங்களதான் பத்தர்கள். உலகியல் இருந்துகிட்டு சிவனிடத்து அன்பு உடையவர்கள், இல்லறத்துல இருந்துட்டே அன்பு செலுத்துவாங்க, அன்பு இருக்கிறாங்களா, அவர்களதான் பத்தர்கள். அந்த பாட்டுல இந்த அர்த்தத்தை சொல்லாம இங்க வந்து இங்க வந்து சொல்றாருல ஆசிரியர். அது பொருள் இங்க சொல்றாரு. அது சொல்றாரு. நம்ம வந்து கற்புள்ளவங்க மாதிரி யோசிச்சோம், அப்படி நம்ம படிச்சோம், நம்ம பார்த்தோம்ல. ஆமா அதான் சொல்றாரு, உலகியலில் நின்றே இறைவனிடத்து அன்புடையவர்களை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இங்கு மாகேஸ்வரர் என்பது சிவவேடங்களை சிறப்பித்தற்காக அப்படின்னு சொல்றாரு. வாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலராய் அப்படின்றது திருக்கூட்ட சிறப்பா. ஈசன் பணியும் அடியவர் பணியும் முட்டவரின் அவற்றின் பொருட்டு ஏன எல்லாவற்றையும் துறக்கும் இயல்புடையோர். இவரு கல்லாடை புனைவார் வெளிப்படையான மாகேஸ்வரர், அது புனையாதார் மாகேஸ்வரர் என அறிதற்கு அரியர். ஆதலின் அவ்வேடம் உடையவர் வெளிப்பட குற்றமுடையராய வழி அல்லது இகழ்தற்கு உரியர் அல்லர் அப்படின்ட்டாரு. இது என்ன புனைவர்? கல்லாடை புனைவார். கல்லாடைன்னா புதுசா இருக்குல்ல தமிழ் சொல்லு. கல்லாடைன்றாரு. சரி இல்லையா? அந்த ஆடை வந்து புனைவார் வெளிப்படையான மாகேஸ்வரராம். அது புனையாதார் வந்து மாகேஸ்வரர் என அறிதற்கு அரியர். அது தெரியாதா? அவங்க சிவனடியார்கள் அப்படின்றது தெரியாது. ஆதலின் அவ்வேடமுடையவர் வெளிப்பட குற்றமுடையராய வழி அல்லது இகழ்தற்கு உரியர் அல்லர். சரி சார், உங்க புக்ல அதுக்கு பாட்டு படிப்போம் சார். அது பாட்டு படி. அதுல விளக்கம் என்னன்னு, ஆமா அதுல விளக்கம் அது என்ன கொடுத்திருக்காங்க, ரொம்ப சுருக்கமா கொடுத்திருக்காங்க. இதுக்கு தலைப்பு வந்து வரதராசன் ஐயா புத்தகத்துல தான் கொடுத்திருக்காங்க. இவரு வந்து தொடர்ச்சியா அந்த செய்யுளை கொடுத்துட்டாரு. மகேஸ்வர நிந்தை அப்படின்னு கொடுத்திருக்காரு. மகேஸ்வர நிந்தை தலைப்பு. மகேஸ்வரனை பூஜை செய்பவர் மகேஸ்வரர்,
அவரை நிந்தை செய்வது மகேஸ்வர நிந்தை. சிவனடியாரை பழிப்பார் அடையும் தீமை இங்கு கூறப்பட்டது. அவ்வளவுதான் விளக்கம். உங்கள்ட்ட படிச்சிருங்க. மகேஸ்வரரை பூசி செய்பவர் மகேஸ்வரர், அதேதான். அவரை நிந்தை செய்வது மகேஸ்வர நிந்தை. எனவே அவரை நிந்திப்பவர் எய்தும் தீமை இப்பகுதியில் உரைக்கப்படுகிறது. அதேதான் சொல்ல வர்றாங்க. அப்ப நம்ம பாடல் படிச்சிடலாம். ஆண்டான் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் அது படிச்சிருக்கேன். ஆண்டான் அடியவரார்க்கு விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர், தான் தாம் விழுவது தாழ்நரகாகுமே. அது அப்படிதான் இருக்கு. அப்படியே பாடிக்கலாம். ஆண்டான் அடியவரார்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவரார்க்கு விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர், ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர், தாம் தாம் விழுவது தாழ் நரகமாகுமே, தான் தாம் விழுவது தாழ் நரகாகுமே. இன்னொரு தடவை பாடிடலாம். ஆண்டான் அடியவர் யார்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவரார்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர், ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர், தாம் தாம் விழுவது தாழ் நரகாகுமே, தாம் தாம் விழுவது தாழ் நரகாகுமே. என்னுடைய விளக்கம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சிவத்தை வழிபடும் அடியார்கள் உலகியல் நெறிக்கு மாறுபட்டவர்கள். அதுதான் ஆண்ட அடியவர்க்கு விரோதிகள். இந்த உலகத்திற்கு மாறுபட்ட விஷயங்கள். சிவனடியார்கள்னா அவங்களுக்குன்னு ஒரு நெறி இருக்கு, அதற்கு எதிரான நெறிய இருக்கிறதுனால விரோதிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுது. எதிர்மறையானது, மாறுபட்டது அப்படிங்கிறது முதல் அடிக்கான விளக்கம். அடுத்த அடிக்கான விளக்கம், ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர். எப்ப பசிக்குதோ அப்பதான் அவங்க பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்களாம். அவங்களுடைய குணம் அது அப்படிங்கிறது இரண்டாவது அடியில சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர், அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி அந்த அடியார்களை யாரெல்லாம் இழிவுபடுத்தி பேசினார்கள் என்றால் தாம் தான் விழுவது தாழ் நரகமாகுமே. அதுதான் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். மிக தாழ்மையான நரகத்தில் தாமே வீழ வகை செய்து கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எதை சொல்றாருன்னா, அடியார்களை புண்படுத்துறது, அவங்கள இழிவுபடுத்துறது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க ஆண்டார்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த உலகியலுக்கு மாறுபட்ட நிலையர்கள் விரோதிகள், மாறுபட்டவர்கள் தான் இந்த வார்த்தையை விரோதிகள்ன்ற வார்த்தை. இதான் ஒட்டுமொத்தம். இதுல பாருங்க, சிவனடியார் உலகில் உள்ளாரில் யாருக்கு என்ன தீங்கு செய்கின்றனர்? சிவனடியார் உலகில் உள்ளாரில் யாருக்கு என்ன தீங்கு செய்கின்றனர்? யாருக்கும் செய்யறதில்ல. அவர்கள் அற உள்ளம் உடையவர்கள், அறத்தின் வழி உள்ளம் உடையவர்கள். இடுகின்ற பிச்சையை ஏற்று உண்டு போகின்றார்கள். எதுக்கு எந்த சாப்பாடு பிச்சை கிடைக்குதோ அது சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆதலின் அவரிடத்து வெறுப்பு கொண்டு இகழ்ந்து பேசியவர் அடைவது மிக கீழான நரகமே. ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாரா? ஆமா. விளக்க உரையில சிவனடியாரை வெறுத்து பேசுவதற்கு காரணம் செல்வம் முதலியவற்றால் வரும் செருக்கும், அடுத்தது சமய காழ்ப்புணர்ச்சியும் போல்வனே அன்றி பெரிது இல்லை. செல்வம் நிறைய அந்த கொழுப்புல பேசுறாங்க, சிவனடியாரை ஏசலாம். அப்படி இல்லைன்னா சமய காழ்ப்புணர்ச்சி, இவங்க சைவர்கள், அவங்க வைணவர்கள், அவங்க புத்திஸ்ட், இவங்க ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமய காழ்ப்புணர்ச்சி, ஏன் சமயம் பெருசு, உங்க சமயம் பெருசு சண்டை போடுறாங்க. அந்த ஒரு ஆணவத்துல அந்த காழ்ப்பு உணர்ச்சி இது ரெண்டுத்துலதான் போய் இருக்கோன்றாரு. அப்புறம் ஊர்கள் தோறும் அட்டு உண்பார் இட்டு உண்பார் விளக்கார் ஐயம் என்றதும், சிவனடியாருக்கு உலகத்தாரோடு உறவினாலாதல்
பகையினாலாதல் தொடர்பில்லை என்பதும் விளக்கியதே ஆகும். சிவனடியார்களுக்கு உலகத்தோட உறவும் கிடையாது, பகை கிடையாது அப்படின்றதான். அவ்வளவுதான் சார். புரியுது, ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க வந்து மாறுபட்டவங்களா இருக்காங்க, உலகியல்ல இருந்து மாறுபட்ட நிலையில இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஏசுனா நரகம் உண்டு. அவங்க எப்ப பசிக்குதோ அப்பதான் அவங்க பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. இதான் குணங்களை சொல்றேன். சிவனடியார் ஆகிய மாகேஸ்வரரை நல் விருந்தினராக வரவேற்று ஓம்புவார்களாம். அவர் வந்து சத்தினி பாதர்னு அர்த்தமா. அவர் உலகத்துக்கு அரியராக இரவலராக வைத்து ஐயம் ஏற்று அதாவது பிச்சை ஏற்று உண்டலையே கூறினார். ஐயம் இடுவோர் அவரின் மிக்க உளதால் பற்றி இங்கு யாருக்கும் விரோதிகள் என்பது பாடமாயின் ஆண்டான் அடியவராயிருக்கும் விரோதிகள் ஐயம் என்று உண்பவரைனும் குழப்பறார் சார். இந்த இடம் புரியல. ஆமா, மாகேஸ்வரன் நிந்தை மாபாதகமாதல் கூறப்பட்டது அப்படின்னு அது மட்டும் சொல்லியிருக்காரு. புரியுது, பொருள் புரியுது. சுமதி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க சார். தலைப்பு வந்து அடியாரை பழித்தவர் நரகத்தை அடைவர். முதல்ல சொல்லிட்டாரு. சிவனடியார்கள் உலக இயலுக்கு மாறுபட்டவர்கள். அச்சிவனடியார்கள் பசி வந்த பொழுது இறந்து உண்டு வாழ்பவர்கள். அத்தகைய அடியார்களை வெறுக்கத்தக்கவற்றை பேசியவர்கள் மிகவும் தாழ்ந்த நரகத்தை அடைய வழி செய்து கொண்டவர் ஆவார். விளக்கம்: ஆண்டான் சிவபெருமான், விரோதிகள் மாறுபட்டவர்கள், மற்றவர்க்கு பகைவர் எனவும் பொருள். ஐயம் பிச்சை வேண்டாது, வெறுக்கத்தக்கது, தாழ் நரகு, இழிந்த நரகம். ஓகே சார், சிம்பிளா தான் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாட்டு புரியுது, புரியுற மாதிரி. அப்படியே பாடிடுவோமா? பாடல் பாடி. ஆண்டான் அடியவர் யார்க்கும் விரோதிகள், அடியவர் யார்க்கும் விரோதிகள், ஆண்டான் அடியவர் ஐயமேற்று உண்பவர், ஆண்டான் அடியாரை வேண்டாது பேசினோர், பேசினோர் தான் தாம் விழுவது தாழ் நரகாகுமே, தான் தாம் விழுவது. அடுத்த பாடலுடைய தொடர்ச்சி வந்து ஞானியை நிந்தி பவனும் நல்லென்றேவா நல்லென்றே அப்படின்னு நலனென்றேன்னு இருக்கா? அதுதான் உங்களுக்கு அந்த பாடல் இருக்கு, பாடிடுங்க. அந்த பாடல் பாடிடுங்க. ஞானியை நிந்தி பவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நிந்தி பவனும் பாட்டு இல்லையா? மூணு பாட்டு தள்ளி இருக்கா? மூணு பாட்டு தள்ளி இருக்கு, அதை பாடிடுங்க. ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, ஞானியை வந்திப்பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் பயம், போன பொழுதே புகும் சிவபோகமே. ஆமா, இது கொஞ்சம் ஆமா ஆமா, பொழுதேதான் இதுல வந்திருக்கு. உங்க இதுல பொழுதே இருக்கா? பொழுதே தான் சரியானதா இருக்கும். பொழுதே தான் சரியா. போன பொழுதே புகும் சிவபோகமே, புகும் சிவபோகமே. அதான், வேற எதுவும் மாறி இருக்குல்ல? அப்படிதான் இருக்கு நினைக்கிறேன். பாடிடலாமா? அப்படிதான். இதுல வந்து அந்த அடியில வந்து பார்க்கும்போது மூணாவது அடியில அது கண்டினியூஷன் வருது. நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் பயம், தீர்வார் அவன் பயம், தீர்வார் அவன் பயம் அப்படின்னு வருது மூணாவது அடி. அப்ப மத்தெல்லாம் அப்படிதான் பாடிடலாம். ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே, ஞானியை வந்திப்பவனுமே நல்வினை, ஞானியை வந்திப்பவனுமே நல்வினை, ஆன கொடுவினை தீர்வார் அவன் பயம், ஆன கொடுவினை தீர்வார் அவன் பயம், போன பொழுதே புகும் சிவபோகமே, சிவபோகமே.
ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே. ஞானியை நிந்திப்பவனும் நலன் என்றே. ஞானியை வந்திப்பவனுமே நல்வினை. ஞானியை வந்திப்பவனுமே நல்வினை. ஆன கொடுவினை தீர்வார் அவன் பயம். ஆன கொடுவினை தீர்வார் அவன் பயம். போன பொழுதே புகும் சிவபோகமே. போன பொழுதே புகும் சிவபோகமே. விளக்கம் வந்து சிவஞானியை தூற்றிப்பவனும் நலன் என்றே ஞானியை வந்திப்பவனும் நல்லவன் என்று ஞானியை போற்றுபவனும். முதல்ல தூற்றுதல், அப்புறம் போற்றுதல். கொடுவினை நல்வினையான தீர்வார், முறையே கொடிய வினையும் நல்ல வினையும் நீங்குபவர். அவன் வயம் போன பொழுதே சிவபோகம் புகும். அச்சிவன் ஞானியை அடைந்த பொழுதே சிவபோகம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. போற்றுதல் தூற்றுதல் ரெண்டுத்தையுமே சொல்றாரு. இதுக்கு ஒட்டுமொத்தமா நம்ம பொருள் பார்க்கும்போது, சிவனடியாரை பேணி இருந்தால் சிவபோகம் சித்திக்கும். சிவபோகம் சித்திக்கும். போற்றுதல் தூற்றுதல் ரெண்டுத்துக்குமே வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஞானியை நிந்திப்பவனும் சிவஞானியை தூற்றுபவனும் நலன் என்றே ஞானியை வந்திப்பவனும் நல்லவன் என்று ஞானியை போற்றுபவனும் கொடுவினை நல்வினையான தீர்வார். முறையே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் நல்வினை தீவினை இது வந்து அவனுக்கு முறையேன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. நல்வினை தீவினைன்றது அப்ப யாரு வந்து அவங்களோட சார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு சித்தி கிடைக்கும் அப்படிங்கறத உங்களுக்கு படிச்சிருக்கு. சிவஞானியை நிந்திப்பதே நலம் என்று கருதி நிந்திப்பவனும், அவ்வாறு அன்றி வந்திப்பதே பிராக்கெட்ல வணங்குவதே நலம் என்று அறிந்து வந்திப்பவனும் முறையே நல்வினையின் நீங்கி தீவினையை எய்துபவனும் தீவினையினின்று நீங்கி நல்வினையை எய்துபவனும் ஆவர். இப்படி சொல்றாரு. நல்லா இருக்கு விளக்கம். நல்வினையிலிருந்து நீங்கி தீவினை வந்துருது. நிந்திப்பவன் வந்திப்பவன் என்ன பண்ணுவான்னா தீவினையிலிருந்து நீங்கி நல்லவனுக்கு போயிடுவான். நல்லது. ஏனெனில் சிவஞானிகளுக்கு அடியவரான பின்பே எவர்க்கும் சிவபெருமானது திருவருள் கிடைப்பதால். சிவஞானிகளுக்கு அடியரான பிறகுதான் அவங்க வந்து சிவனுக்கு அடியவர் ஆவாங்க. அதனால அப்பதான் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கும். அதனால அவங்கள நிந்திக்க கூடாதுன்னு சொல்றாங்க. விளக்கம் சொல்றாரு. அவ்வளவுதான் சார். நம்ம விளக்க உரையில வெறும் இலக்கணத்தை போட்டு வச்சுக்கிறார் சார். இலக்கணம் தான் இருக்கு. சரி. அதாவது ஒரு சிவஞான சித்தி சூத்திரம் ஒண்ணு போட்டுக்கிறாரு. ஒரு வரி, ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார். ஈசன் மேல அன்பு இல்லாதவங்க அடியவருக்கு அன்பு இல்லைன்னா ஈசனுக்கு அன்பு இல்ல, ஈசனுக்கு அன்பு இல்லைன்னா அடியவர்களுக்கு அன்பு இல்லைன்னா ஈசனின் அன்பு இருக்கிறவங்க அடியவர்களையும் அன்போட இருப்பாங்கன்றாரு. அவ்வளவுதான். அவன் வயமான பொழுதே புகும் சிவபோகம். சிவனுடைய வயமான அவனுடைய வயமா ஆனாதான் அவங்களுக்குள்ள சிவபோகம் சிவ அனுபவம் கிடைக்கும் அப்படின்றாரு. அவ்வளவுதான். அப்புறம் சிவனது திருவருளால் கிடைப்பது சிவானந்தம் ஆகலின் அந்த திருவருள் புகுதலை சிவானந்தம் புகுதலாக கூறினார். இங்கு நல்வினை தீவினை எனப்பட்டவை சிவ நல்வினை தீவினைகளே ஆதலின் சிவஞானிகளை வந்திப்பவர் சிவ புண்ணிய சீலராய் சிவஞானம் பெற்று அதன் வழி சிவானந்தத்தை எய்துதலும், சிவஞானிகளை நிந்திப்பவர் சிவ அபராதிகளாய் அரு நரகும் இழி பிறப்பும் எய்துதலும் பெறப்பட்டது என்று சொல்றாரு. இதனால் சிவனடியாரை வந்தியாது ஒழியினும் நிந்தித்தல் ஆகவே ஆகாது என்பது கூறப்பட்டது. அவங்களை வாழ்த்தாட்டி பரவாயில்ல, நிந்திக்காம இருக்கிறது நல்லது. என்னோடதுல வந்து தலைப்பு சிவபோகம் சிந்திக்கும். ஞானியரை தூற்றுபவனும் நல்லவர் என்ற ஞானியரை போற்றுபவனும் முறையே தீவினையும் நல்வினையும் நீங்கிடுவர். அதாவது ஞானியரை தூற்றுபவர் தீவினை நீங்கிடுவர் தப்பா சொல்லிட்டாங்க. ஆமா, போட்டாரு. ஆமா, ஓகே.
அச்சிவ ஞானியை அடைந்தார்க்கு அப்பொழுது சிவபோகம் கைகூடும். அவ்வளவுதான். வந்திப்பவன் வணங்குபவன் தூற்றுபவன் நல்வினை நின்று நீங்கி துன்பம் அடைவர், போற்றுபவர் தீவினை நின்று நீங்கி இன்பம் அடைவர், அடியாரை அடைந்த போதே சிவபோகம் அவருக்கு வாய்க்க பெறும். அவ்வளவுதான் சார். விளக்கம் எளிதாக இருக்கு. ரொம்ப பாடியில நிந்திக்கிற சாப்டர் ஈஸியா இருக்கு சார். ஈஸியா இருக்குல்ல, புரியுற மாதிரி. யாரை செய்யக்கூடாது. ஓகே, அதுதான் பொருள். பாடிடலாம். ஞானியை நிந்திப்பவனும் நலனென்றே, ஞானியை நிந்திப்பவனும் நலனென்றே, ஞானியை வந்திப்பவனுமே நல்வினை, ஆன கொடுவினை தீர்வார் அவன் பயம், ஆன கொடுவினை தீர்வார் அவன் பயம், போன பொழுதே புகும் சிவபோகமே, போன பொழுதே புகும் சிவபோகமே. அடுத்த தலைப்பு வருது, புரை உடைமை அப்படிங்கிற தலைப்பு வருது இல்ல சார்? பாட்டு முதல் வரி சொல்லுங்க சார். பாட்டோட முதல் வரி வந்து மாறி இருக்கு. ஓ, தலைப்பு மாறி இருக்கா? பற்றி நின்றார் நெஞ்சில் பல்விதான் பள்ளிதான். அதான் சார், இப்ப நம்ம படிச்ச பாட்டு ஞானியை நிந்திப்பவன் பாட்டு 529 இருக்குது. சரி. அதுக்கப்புறம் ஈஸ்வரடியார் இதயம் கலங்கி, அது நம்ம படிச்சிட்டோமே, நம்ம படிச்சிட்டோம். 528 இருக்குது. அது படிச்சாச்சு. இப்போ வந்து பற்றி நின்றார், பற்றி நின்றார் வந்து தலைப்பே வேற போயிடுது. புரை உடைமையா இருக்கா? புரை உடைமை தலைப்புல வருது. ஆமா, தலைப்புல. பட் இந்த ஞானியை நிந்திப்பவன்ல இன்னொரு பாட்டு இருக்கே. என்ன பாட்டு சொல்லுங்க, நான் பார்க்கலாம். நம்ம கிட்ட இல்லையா அந்த பாட்டு இருக்கா? ஞானம் விளைந்தவர் நம்பிட மன்னவர், சேனை வளைந்து திசைதோறும் கைத்தொழ ஊனை விளைத்திடும் உம்பர் பாடல் இல்லையே. விளைந்தருள் எட்டலும் ஆமே அப்படின்னு அது மொத்தம் 4 பாட்டுன்னு சொன்னார்ல இந்த மகேஸ்வரன் நிந்தைக்கு. ஆமா ஆமா, 3 தான் நம்ம படிச்சிருக்கோமா? 3 தான் படிச்சிருக்கோமா? 1 அதே 2 தான் இருக்கு ஆக்சுவலா. இதுல செய்யுள் வந்து 2 தான் இருக்கு. ஆண்டான் படிச்சிட்டோம், ஞானியை நிந்திப்பவன் படிச்சிட்டோம், அவ்வளவுதான். இன்னொரு பாட்டு இதுல இல்ல, பதிவு இங்க இதுல இல்ல, புத்தகத்துல இல்ல. என்னுடைய 2 புத்தகத்துல இல்ல. மொத்தம் 4 பாட்டுன்னு சொல்றாரு சார் இவரு. 4 பாட்டு சொல்றாரா? ஆமா, 4 பாட்டுல வந்து ஆண்டான் அடியவரார்க்கு விரோதிகள் அது நம்ம படிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஞானியை நிந்திப்பவன் படிச்சோம். அது இல்லாம ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழுத்திடும் அது படிச்சிட்டோம்ல. ஈசனடியார் படிச்சிட்டோம், ஈசனடியார் படிச்சிட்டோம். அப்ப 3 ஆயி போயிடுச்சுங்களா? நீங்க அந்த எங்களுக்கு மிஸ் ஆவற பாட்டு ஸ்டார்டிங் வேர்ட் என்னது? ஸ்டார்டிங் வேர்ட் சொல்லுங்க உங்களுக்கு. எங்களுக்கு மிஸ் ஆவற பாட்டோட ஸ்டார்டிங். ஞானம் விளைந்தவர் நம்பிட மன்னவர். ஞானம் விளைந்தவரா? அது வேற ஏதாவது பேஜ்ல இருக்கு. அது வந்து பொறையுடைமையில எந்த இருக்கு அடுத்தது? அதாவது அடுத்த பாட்டுக்கு அடுத்த பாட்டா இருக்கு. பற்றி நின்றார் ஃபர்ஸ்ட் பாட்டு, ஓலக்கம் செகண்ட் பாட்டு, ஞானம் விளைந்தவர் 3வது பாட்டு. அப்பனா ரைட், அது வந்துரும். அப்பனா பொறையுடைமையில வந்துருது. எந்தல 4 இருக்கு. அடுத்தது வந்துரும். இது அதிகாரத்தை வேற இதுல மகேஸ்வரன் நிந்தையில போட்டுக்கிறாரு. இதுல பொறையுடைமைக்கு போட்டுருக்காரு. எந்தலயும் பொறையுடைமையில வந்திருக்கு. எந்தலயும் பொறையுடைமை தான் வந்திருக்கு. சரிங்களா? பரவாயில்லை, இது எடுத்துக்கலாம். படிக்கும்போது படிச்சிடலாம். சரிங்க சார். இது பொறையுடைமை போட்டுட்டு பிறருக்கு மாகேஸ்வரன் நிந்தை ஆகாது என்பதை உணர்த்திய நாயனார் இனி அம்மாகேஸ்வரருக்கு ஆவன சிலவற்றை உணர்த்துவாராய் முதற்கண் பொறையுடைமை 2 திருமந்திரங்களால் உணர்த்துகின்றார். முன்ன என்ன சொன்னாரு? மாகேஸ்வரன் நிந்தை ஆகாதுன்னு சொன்னாரு. ஆனா மாகேஸ்வரருக்கு எது ஆகும் அப்படின்றத இப்ப 2 பாட்டுல சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு சார். சரி, ரைட். இப்ப பாட்டு வந்து பற்றி நின்றார் நெஞ்சில். அது பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு, முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும், தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒழிவது மா கமையாமே. மா கமையாமை, கமை மா கமை மா கமையாமை மா கமையாமை. அப்படியே பாடிடலாம். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு,
பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு. முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும் கிடந்தது மூக்கையும் தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாதொழிவது மாகமை யாமே. பற்றாது ஒழிவது மாகமையாமே. இன்னொரு தடவை பாடிக்கலாம். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு. பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு. முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும் முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும் தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாதொழிவது மாகமையாமே. வற்றாதொழிவது மாகமையாமே. இதனுடைய விளக்கம் வந்து இவர் சுபானமலை கொடுத்திருக்கிறாரு. யோக நெறியில் சாதனை செய்வோரின் நெஞ்சில் இடமாக உள்ள அநாகத சக்கரத்தில், இவர் வந்து யோகத்தை பத்தி பேசுறாரு. யோக நெறியில் சாதனை செய்வோரின் நெஞ்சில் இடமாக உள்ள அநாகத சக்கரத்தில் குண்டலினி சக்தி பொருந்தி நிற்கும். குண்டலினி சக்தி பொருந்தி நிற்கும் யோக சாதனை செய்வோருக்கு நெஞ்சில அப்படிங்கிறது சொல்லிருக்கார் விளக்கம். நிற்கும் அப்பொழுது அது மணிப்பூரகத்தையும் ஆக்னையும் அதுக்கப்புறம் சொல்லிட்டு பிராக்கெட்ல கொடுத்திருக்காரு. மூக்கு நுனிக்கு நேரே நெற்றியில் உள்ள புருவ மத்தி அப்படின்றதுக்காக ஆக்னைக்கு அது சொல்ல வர்றாரு. தொட்டு கொண்டிருக்கும் அவ்வேளையில் மனம் பலவாறு எண்ணங்களில் பின்னிக் கொள்ளாமல் பொறுமை காக்க வேண்டும். நம்முடைய கான்சன்ட்ரேஷன் இங்க வரும்போது மனம் வந்து டைவர்ட் ஆகாம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த பாடலை சொல்ல வர்றாரு. பொறை உடைமைங்கிற தலைப்புல சொல்லும்போது பற்றி கொண்டு இங்க வந்து பொறுமையா அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருளா சொல்றாரு. இதை வந்து நம்ம இதுல பார்த்துருவோம். இன்னொரு விளக்கம் நம்ம இருக்குல்ல, இன்னொரு புத்தகம், அந்த விளக்கத்தையும் பார்த்துருவோம். அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, மெய்நெறி பற்றி வழுவாமல் நிற்கும் யோகியர், அதான் பற்றி நின்றார் நெஞ்சில் பற்றிதான் ஒன்றுண்டு அப்படிங்கிறதுக்கு மெய் நெறி பற்றி வழுவாமல் நிற்கும் யோகியர் நெஞ்சில் மெய்ப்பொருளோடு கூட வேண்டுமென்ற எண்ணமாகிய பள்ளி ஒன்றுண்டு. மூக்கையும் நாவையும் முற்றி கிடந்தது. அது மூக்கையும் நாக்கையும் முற்றுகையிட்டு அவற்றை செயலுறும்படி நெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையும் அப்பொழுது மாறி நின்று இருளில் செலுத்துகின்ற மன மண்டபத்தில் வற்றாது ஒழிவது மாகமையாம் அப்படிங்கிறது உளராது அமுதத்தை பெருக செய்து மிக்க பொறுமையாகும் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து அந்த அமுதத்தை பெறுவதற்காக நம்ம வந்து ஆக்னால வந்து நினைக்கிறோம் அந்த புருவ மத்தியில. அப்போ அந்த பொறுமையா இருந்து அதை கவனித்தல் அவசியம் அப்படிங்கிறதா இந்த பொறை உடைமையுடைய பொருளா சொல்றாரு. ஆமா, பெருசா சொல்றாரு. படிங்க பார்க்கலாம். பற்று அறாதவர் பற்றி நின்றாருக்கு என்ன சொல்றாரு? பற்று அறாதவர் என்றாரு. உலக பற்று அறாதவர்கள் உள்ளத்தில் பள்ளி ஒன்று உள்ளது அப்படி சொல்றாரு. உலக பற்று அறாதவர்னா அப்ப என்ன அர்த்தம்? உலக பற்று உள்ளவர்னு அர்த்தம். அவங்க நெகட்டிவா சொல்றாரு. அவர்களுடைய உள்ளத்தில் பள்ளி ஒன்று உள்ளது. அது அவரது மூக்கையும் நாக்கையும் பற்றி கிடந்து எந்த நேரமும் எவற்றையேனும் படபடவென்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மூக்கையும் நாக்கையும் புடிச்சுக்கின்னு ஏதாவது ஒண்ணு பேசிக்கினே படபடன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பற்று உடையவர்கள், உலகத்து மேல பற்று உடையவர்கள். உலகத்துல பார்க்க பொருள் பத்திலாம் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொழுது. பற்றுக்களை துடைத்தவரது உள்ளத்திலோ பெரிய பொறுமை என்னும் நீர் வற்றாது நிறைந்து நிற்கின்றது. உலக பற்றுக்களை துறந்தவர்கள் ஞானிகளுடைய உள்ளத்தில் பெரிய
பொறுமை என்னும் நீர் வற்றாது நிறைந்து நிற்கின்றது. பொறுமை என்ற நீர் வற்றாது. அண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க போல இருக்குன்றீங்க. நம்மளுக்கு எல்லாம் இன்னும் பற்று விடல. நம்மளும் அந்த கேட்டகரி தான். பற்று அதாம்மா, பற்று இல்லாதவங்க தான் சும்மா லொடலொடன்னு பேசிட்டு இருப்பாங்க. உலக பற்று இல்லாதவங்க பற்று இருக்கிறவங்க. உலக பற்று இருக்கிறவங்க அதாம்மா. ஆமா, பற்று இருக்கிறவங்க தான் இருக்கிறவங்க. நம்மளும் அந்த கேட்டகரி தான் இருக்கிறோம்ன்ற நம்ம பற்று இருக்கிறே, நம்ம பற்று இருக்கு. அதனாலதான் புள்ளைய பத்தி, பொண்ணை பத்தி, பேரனை பத்தி ஆமா பேசிட்டு இருக்கிற. கண்ணியும் மூக்கையும் வச்சுக்கிட்டு மூக்கையும் வாயும் பற்றிக்கிட்டு உலக பற்று இல்லாத காட்டுல போய் உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேசாம சிவனை மட்டும் சிந்திச்சுட்டு இருக்கலாம். அட்லீஸ்ட்மா இப்ப நம்ம அந்த மாதிரி இல்லைன்னா கூட 24 மணி நேரம் பற்று அற்ற ஞாயிகள் மாதிரி இருக்கலனாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்க முயற்சி பண்ணலாம், இல்ல 1 மணி நேரம் இருக்க முயற்சி பண்ணலாம். உலக சிந்தனை இல்லாம வெறும் சிவ சிந்தனை மட்டும் வச்சுக்கிட்டு, சிவப்பற்று மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அட்லீஸ்ட். இல்லைங்களா சார்? நிச்சயமா பண்ணலாம். முழுசா பண்ண வேண்டாம், முழுசா நம்ம பண்ண முடியாதுதான், அது ஒத்துக்கிறேன். உலக பற்று நிச்சயமா தேவைப்படாம. ஆனா தினமும் காலையில ஒரு 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் தவிர வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. இல்ல நமக்கு எந்த டைம் வசதிப்படுதோ அந்த டைம்ல நம்ம பண்ணலாம். அதுக்காக தான் இப்ப இந்த திருமுறைகள் எல்லாம் திருமந்திரத்துல படிக்கும் போது நமக்கு அந்த நேரத்துல அது கவனம் தான் வருது. திருமுறைகள் எல்லாம் படிக்கிறது எதுக்குன்னா, அந்த படிக்கிற அந்த டைம் இப்போ இந்த 1 ஹவரும் சாயந்தரத்துல ஒரு 2 ஹவர்ஸ் நான் வந்து திருமுறை வகுப்புக்கு போறேன் ஜூம் கால்ல, கூகுள் மீட்ல. அது அந்த 3 ஹவர்ஸ் வந்து எனக்கு வந்து வேற எந்த ஞாபகம் இல்ல. அதாவது சிவன் பற்றுன்னு இல்லைன்னா கூட சிவனை பத்திய பேச்சுதான் வருது, அதுல வேற எதுவும் வரல. அதுக்குள்ள போயிடுறோம் இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு கிஃப்டா தான் நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ் நமக்கு எதையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அதை பண்ணணும் அதெல்லாம் நம்ம தோணாம நம்மளுடைய ஃபுல் மைண்ட் அதுல போயிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் தான் பண்ணணும் அட்லீஸ்ட். ஆனா பாசம் பற்று அறுத்துட்டு இந்த உலகத்துல பிறந்த வரைக்கும் இல்லாம இருக்க முடியாது. உண்மை உண்மை. You are far ahead compared to me. Far ahead compared to me அப்படின்னு பற்றற்ற சிவசிந்தனை சொல்லிக்க வேண்டியதுதான். பண்ணலாம். படிங்க. விளக்கம் படிச்சிட்டீங்களா? நான் படிக்கணும் சார். சுமதி அம்மா. இல்லமா நீங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு. படிங்க. அதான் சொல்றேன்ல, பற்றுகளை துடைத்தவரது உள்ளத்தில் பெரிய பொறுமை என்னும் நீர் வற்றாது நிறைந்து நிற்கும் சொல்லிட்டாரு. அதுதான் பொறையுடைமைக்கு விளக்க உரையில கடுஞ்சொல் பேசுவதற்கு காரணமான வெகுளியை, கோபத்தை வெகுளியை அடக்கமின்றி பல காலம் படபடத்து ஒலிக்கின்ற வள்ளியாக உருவகித்தார். அந்த கோபத்தை கடுஞ்சொற்கள் படபடன்னு பேசுறோம்ல, அந்த கோபத்தை எதுக்கு உருவகம் பண்ணாருன்னா, வள்ளி வந்து பல காலம் படபடத்து ஒலிக்குமா, அது படபடன்னு சொல்லுது இல்ல, அதுக்கு வள்ளியாக உருவகித்தார் அப்படின்னு சொல்றாரு. அது மூக்கையும் நாக்கையும் மூடி கிடப்பதாக கூறியது. அந்த இது வந்து வள்ளி மூக்கையும் நாக்கையும் மூடி கிடப்பதாக ஏன் கூறியதுன்னா, அவை இரண்டுமே எழுத்து ஒலி புறப்படும் இடமாய் இருத்தல் பற்றி வெகுளியால் முணுமுணுக்கிறவர்களுக்கு பேச்சு பெரும்பான்மையும் மூக்கின் துணையோடு நிகழ்தல் அறிக. அந்த கோபத்துல திட்டுறாங்கல்ல முணுமுணுக்கிறவங்க, அவங்களுடைய பேச்சு வந்து பெரும்பாலும் மூக்கின் துணையோடு தான் வருமா, மனமனமனன்றது. அந்த மொனமொனன்ற சவுண்டே பாரு மூக்குல தான் வரும். மூக்குல தான் சவுண்ட் வருது. அத சொல்றாரு, பெரும்பான்மையும் மூக்கின் துணையோட தான் முணுமுணுப்பு வருமா, அதிலே அறிக அப்படின்னு சொல்லிட்டாரு. தெற்றுதல் அப்படின்னா துடைத்தல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் காமம் வெகுளி மயக்கம் என்னும் 3 குற்றங்களுள் நடுவுள் நின்ற வெகுளி உளதாயின் ஏன இரண்டும் நீங்காது. வெகுளி இருந்தா காமமும் மயக்கமும் வந்துடும். ஆதலின் அவ்விரண்டையும் விட மாகேஸ்வரர் வெகுளி உடையராதல் கூடாது. சிவனை வழிபடுபவர்கள் வந்து வெகுளி உடையவர்களாக இருக்கக்கூடாது, கோபம் உடையவர்களாக இருக்கக்கூடாது என்பதனை வலியுறுத்திருக்காங்க. வலியுறுத்திருக்காங்க. வெகுளி காமமும் மயக்கமும்
உடையாரையே பற்றி நின்று கடுஞ்சொல் பிறப்பித்தலை உடன் கூறினார். அதனாலே மாகேஸ்வரர் கடும் சொற் கூறலாகாமையும் பெறப்பட்டது. ஆளுடை பிள்ளையார், அதாவது சிறுஞான சம்பந்தர், சமணரால் இடப்பட்ட தீயை பாண்டியன் பால் செல்க என வெஞ்சொல் சொல்லியது மாகேஸ்வரராகி அவருக்கு தகுவதோ என்று ஐயுறாமையை பொருட்டன்றே அவர் செல்க என வாழா கூறாது பையவே செல்க என பணித்தமை எடுத்துக்காட்டி பையவே என்றாயினும் செல்க என்றது என்ன என்பாருக்கு அரசன் பால் அபராதம் உறுதலாலும் மீண்டு சிவநெறியுடைய விதியினாலும் வெந்நீரு வெப்பு அகல புகழிவேந்தர் தீண்டியிடை பேருடைய ஆதலாலும் தீப்பிணியை பையவே செல்க என்றார் என விளக்கி அருளினார் சேக்கிழார். அப்பர் பெருமான் தம்மை நீற்றறையில் இடுதல் முதலியவற்றை செய்தும் செய்வித்தும் நின்றார் மாட்டு வெகுழுதலும் வெஞ்சொர் சொல்லுதலும் இன்றி வாழா அமைந்திருத்தமை மாகேஸ்வரரது பொறை உடைமைக்கு எல்லையாய் அமைந்த ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றார். இதனால் மாகேஸ்வரர் பிறர் செய்யும் மிகைவை பொறுத்து கொள்ளல் வேண்டும் எனவும் கூறப்பட்டது. அவங்களும் வெகுளி கொள்ளக்கூடாது, மற்றவங்க அவங்க மேல அது என்னது மிகைத்த வெகுளி செலுத்துறா அதையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என கூறப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு கதை சொல்றாரு. இவரை வந்து திருநாவுக்கரசரை வந்து சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு வந்துட்டாங்கல்ல, அப்ப சமணர்களுடைய கை ஓங்கி இருந்தது. அதனால அந்த அரசர்கிட்ட சொல்லி, அந்த அரசரும் சமண மதத்தை ஃபாலோ பண்றவரா இருந்தாரு, அவர்கிட்ட சொல்லி இவரை வந்து நிறைய துன்பங்கள் கல்லை கட்டி கடலை போட்டாங்க. அப்புறம் நீற்று அறையில நீர்னா அனல் ஒரு அறைக்குள்ள போயிட்டு லாக் பண்ணாங்க. அது மாதிரி நிறைய இது பண்ணாங்க. அவர் வந்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு பதிகம் பாடி பாடினாரு. இப்போ கல்ல கட்டி போட்டதுதான் சொற்றுணை வேதியன். ஞாபகம் இருக்குதாமா? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்த பொருந்தடி கைத்தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு பாடுறாரு. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கட்டத்துக்கும் ஒரு பாட்டு பாடுறாரு. அது மாதிரி இருந்தாரு. ஏன்னா அவர் பொறுமையா இருந்தாரு, அவங்க மேல துவேஷம் கொள்ளாம அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரா, தமிழர்கள் என்ன பண்ணிட்டாங்களா, திருஞான சம்பந்தருடைய மடத்துக்கு தீ வச்சுட்டாங்களாம். தீ வச்சிட்ட உடனே அவர் என்ன சொன்னாரா, இந்த இட்ட தீ வந்து திரும்பவும் அவங்களே போய் பற்றி கொள்க. அது மட்டும் இல்லாம இந்த மடத்துல தீ வச்சதுக்கு வந்து அந்த மன்னனும் பொறுப்பு. ஏன்னா அந்த நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, மன்னன் வந்து அந்த யாரு நம்ம இந்த மாகேஸ்வரர்கள் சிவனடியார்கள் எல்லாம் காப்பாத்துற பொறுப்பு வந்து மன்னனுக்கு. அப்படி இல்லைன்னா மன்னனுக்கு அந்த பழி வரும்னு சொன்னோம்ல. அது மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரா, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு காரணமா இருந்த அந்த அரசரை போய் பிடிச்சுக்கோ, அந்த தீயை திருப்பி அனுப்பிச்சிட்டாராம் பாட்டாளிய. அதுவும் எப்படி சொன்னாரா, பையவே செல்கன்னாராம், மெதுவா போய் பிடிச்சுக்கோன்னாரா ஞானசம்பந்தர். அப்ப அவருக்கு கோவம் வர்றது பரவாயில்லையா அப்படின்ட்டு கேட்டாங்களாம் யாரோ. அப்ப அவளுக்கு ஏன் கோவம் வந்துச்சு, அவர் மாகேஸ்வரர் இல்லையா திருஞான சம்பந்தர், அவர் இவரு நாவுக்கரசர் மாதிரி ஏன் பொறுமையா இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அதாவது ஏன் அப்படி அனுப்பிச்சாருன்னா, அரசன் பால் அபராதம் உறுதலாலும், அரசனுக்கு வந்து ஒரு அபராதம், அதாவது அவர் பண்ண தவறுக்கு தண்டனை கொடுக்கிறதுனாலயோ மீண்டும் சிவநெறி அடையும் விதியினாலும் அந்த அரசன் வந்து திரும்பவும் சிவநெறிக்கு வரணும் அப்படின்ற ஒரு விதி இருந்துதான். தமிழத்துல இருந்து மீண்டும் மறுபடியும் சைவத்துக்கு வரணும்னு. அதனால வெந்நீரு வெப்பு அகல புகழி வேந்தர் அந்த மாதிரி பண்ணாரு. தீப்பிடியை பையவே செல்க என்றார். அந்த தீப்பிடி அந்த இவருக்கு மடத்துக்கு வச்ச தீய போய் அவருக்கு போ, எப்படி போன பையவே போ அப்படின்னு சொல்றாரு. அதன் மாதிரி அந்த அரசனுக்கு போயிட்டு உடம்பு முழுக்க அனல் வெப்பு நோய் வந்துடுது. அதை வச்சுதான் அந்த ஞான சம்பந்தருக்கு உடல்ல பாதியோ அந்த பக்கம் சம்பந்தர்கள் பாதியோ அந்த வெப்பு நோயை தீர்த்ததுக்காக ட்ரை பண்ணும்போது இவர் வலப்பக்கம் அவங்க இடப்பக்கம் எடுத்துனாங்க. அவங்க மயில் பீலியில வந்து அந்த மருந்தெல்லாம் தடவித்த போது அந்த மயில் பீலி பொசுங்கி போச்சான் அந்த அனல்ல. அப்புறம் இவரு எதுவுமே பண்ணாம விபூதி மட்டும் எடுத்து சிவநாமத்தை சொல்லி ஒரு பக்கம் இவருடைய பகுதியில பூசின உடனே அந்த பாதி உடம்பு வந்து சரியா போயிடுச்சு, வெப்பு நோயில இருந்து சரியா போயிடுச்சான். சொன்ன உடனே அவங்க சமணர்கள் எல்லாம் அவர் வெளியேற்றிட்டு அவங்கள கழுவேற்றிட்டு
அரசன் திரும்பவும் வந்து இதுல வந்து சைவ சமயத்திலேயே சேர்ந்துட்டாரு. இந்த கடமையெல்லாம் இருக்கிறதுனால ஞானசம்பந்தருக்கு அவர் வந்து அவன் பால ஏவினாரு தீய அப்படின்னு காரணம் சொன்னாங்களா. அதனால மாகேஸ்வரர் வந்து பிறர் செய்யும் குற்றங்களை பொறுத்து கொள்ளல் வேண்டும் எனவும் கூறப்பட்டது. நல்லா இருக்கு, வரலாறு புரியுது. விளக்கம் அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். ஓகே, சுமதி அம்மா படிக்கணும். தலைப்பு வந்து பொறுமையுடன் இருந்தால் அமுதம் சுரக்கும். பொறுமையுடன் இருந்தால் அமுதம் சுரக்கும். மெய்யான நெறியை பற்றி வழுவாமல் இருக்கும் யோகியர் நெஞ்சில் மெய்ப்பொருளுடன் கூட வேண்டும் என்ற எண்ணம் ஆகிய பல்லி ஒன்று இருக்கின்றது. மெய்யான நெறியை பற்றி வழுவாமல் நிற்கும் யோகியர் நெஞ்சில் மெய்ப்பொருளுடன் கூட வேண்டும் என்ற எண்ணம் ஆகிய பல்லி ஒன்று இருக்கிறது. அது மூக்கையும் நாக்கையும் செயல் நீங்கும்படி செய்யும். அப்பொழுது மாறி நின்று இருளில் செலுத்தும் மனமண்டலத்தின் உலரானது மனமண்டலத்தில் உலராது அமுதத்தை பெருக செய்யும். ஓகே ஓகே. அந்த பல்லி என்ன பண்ணும்? மூக்கையும் நாக்கையும் செயல் நீங்கும்படி செய்யும். அப்பொழுது மாறி நின்று இருளில் செலுத்தும் மனமண்டலத்தில் உலராது மனமண்டலத்தில் உலராது அமுதத்தை பெருக செய்யும். அதுவே பொறுமையாகும். அந்த கடைசி கொஞ்சம் புரியல. மூச்சையும் பேச்சையும் நிறுத்திட சொல்றாரு. சும்மா இரு சொல்லாருன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி மூச்சையும் பேச்சையும் நிறுத்திட்டா அவங்க மனசுக்குள்ள அந்த அமைதி வந்து உலராத பொய்கை மாதிரி ஞானம் வந்து அடையும் சொல்றாரு. அதுதான் அவர் சொல்றாரு. அப்பொழுது மாறி நின்று இருளில் மனமண்டலத்தில் உலராது அமுதை பெருக செய்யும். அதுவே பொறுமையாகும். சரி, ஓகே. பல்லி எண்ணம், கமை பொறுமை. பல்லி தான் பற்றியதை விடாமல் கிடக்குமா? ஐயோ, டோட்டலா டிஃபரெண்டா இன்டர்பிரட் பண்றாங்க. உங்களுக்கு வந்து பல்லி லொடலொடன்னு ஏதோ பேசுற மாதிரின்னு சொல்றாங்க. கோவப்படுறவங்க வந்து பல்லி மாதிரி படபடன்னு பேசிட்டே இருப்பாங்கன்றாரு. அவரு என்ன சொல்றாரு? ஞானம் பெற வழியை பற்றிக்கிட்டு இருக்கோம். அது பல்லி மாதிரி இருக்கணும்ங்கற அர்த்தத்துல சொல்றாரு இவரு இல்ல. அவர் வந்து சிவஞானிகள் இருப்பாங்கன்றாரு அவரு. ஆமா, பல்லி தான் பற்றியதை விட. ஆமா, அதுபோல் எண்ணமும் எண்ணியதை விடாது. மெய்ப்பொருளை எண்ணி நாக்கினை அந்நாக்கு பகுதியில் செலுத்தி இருத்தல். மெய்ப்பொருளை எண்ணி நாக்கினை அந்நாக்கு மூணு சுழியின் மூணு சுழினா பயிற்சி பண்றோம்ல, மேல் நாக்கி வச்சு பயிற்சி செய்றோம். அஸ்வினி முத்திரை பண்ணி பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அங்கனம் இருந்தால் உயிர் வழி, அதாவது பிராக்கெட்ல பிராணவாயு கீழ் நோக்கி செல்வது தடைப்படும். மனமும் ஒடுங்கி இருக்கும். அமுதம் அப்பொழுது சுரக்கும். ஓகே, இன்னொரு வாட்டி அந்த ஃபுல்லா படிச்சிட்டாங்க சார். கொஞ்சம் படிங்க. யோக முறையை சொல்றாங்க. யோக முறையை தான் சொல்றாரு. ஆமா, சரி, ஓகே. ஃபுல் மீனிங் படிக்கிறேன். மெய்யான நெறியை பற்றி வழுவாமல் நிற்கும் யோகியர் நெஞ்சில் மெய்ப்பொருளுடன் கூட வேண்டும் என்ற எண்ணமாகிய பல்லி ஒன்று இருக்கின்றது. அது மூக்கையும் நாக்கையும் செயல் நீங்கும்படி செய்யும். அப்பொழுது மாறி நின்று இருளில் செலுத்தும் மனமண்டலத்தில் உலராது அமுதத்தை பெருக செய்யும். அதுவே பொறுமையாகும். விளக்கத்துல வந்து பல்லி எண்ணம், பல்லி எண்ணம், பல்லி ஒன்று உள்ளது, எண்ணம் ஒன்று இருக்கிறது. ஓகே. கமை பொறுமை. பல்லி தான் பற்றியதை விடாமல் கிடக்கும். அதுபோல் எண்ணமும் எண்ணியதை விடாது. மெய்ப்பொருளை எண்ணி நாக்கினை அந்நாக்கு பகுதியில் செலுத்தியிருத்தல். மெய்ப்பொருளை எண்ணி அப்படி பண்ணாக்கா அங்கனம் இருந்தால் உயிர் வழி, அதாவது பிராணவாயு கீழ் நோக்கி செல்வது தடைப்படும். மனமும் ஒடுங்கி இருக்கும். அமுதம் அப்பொழுது சுரக்கும். இங்க ஆக்னா சக்கரா, சகசிராரம், இந்த பயிற்சி முறைகளை தான் இவர் சொல்றாரு. அதான் பல்லியோட ஒப்பிடுறாரு. கொஞ்சம் டோட்டலாவே மாறி இருக்கு. ஆனா பொருள் வித்தியாசமான பொருளா சொல்றாரு. புரியுது. யோக பயிற்சி மூலமா இறைவனை அடையலாம். அதுக்கு வந்து இந்த பயிற்சி முறைகள்ல அண்ணாக்குன்னு சொல்றாரு. மேல் நோக்கி அந்த நாக்கை மடித்து பயிற்சி மூச்சை வந்து ஞானிகள் வந்து மனசுல இருக்கிற அந்த எண்ணம்ல ஞானம் அடையணும்ன்ற எண்ணத்தை வந்து பல்லி மாதிரி ஒப்பீடு செய்யறேன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? கடுஞ்சொல் பேசுவதற்கு காரணமான கோபத்தை படபடத்து ஒலிக்கின்ற பல்லி சொல்றாரு. அது வந்து ஞானிகள் இல்ல, அஞ்ஞானிகளுக்கு சொல்றாரு இவரு. அவர் அஞ்ஞானிகளுக்கு, ஒரு ஞானிகளுக்கு பேசுறாரு. ஏத்த மாதிரி உருவகப்படுத்தி
படுத்துறாங்க சார். படுத்துக்கிறாங்க. அவர் வந்து ஒட்டி அதான் விழாம இறுக்கமா பற்றி இருக்கிறதுக்கு சொல்றாரு. இவர் படபடக்கிறதுக்கு இவர் சொல்றாரு. இவர் கோபம்னு சொல்றாரு. வெகுளிங்கிற ஆமா, வார்த்தை. பல்லிக்கு வந்து உண்மையா செவுத்துல புடிச்சதுன்னா அது எப்பவுமே நல்லா கெட்டியா புடிச்சுக்கும். ஆமா, அதே மாதிரி படபடப்பும் சொல்றோம். படபடப்பாவும் படபடப்பு இருக்காது. இருக்கு. பொருள் புரியுது. வித்தியாசமான கோணத்துல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. பாடலாமா? விளக்கங்கள் முடிஞ்சிருச்சுல. சுமதி நிறைவு பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? சொல்றது புரியுது, நாக்க மடக்கி இருந்தாலாம் புரியுது, எல்லாமே புரியுது. பட் அங்க பொறுமையை எங்க கொண்டு வர்றாருன்னே புரியல எங்களை. இல்ல, பொறுமைங்கிறது எதை சொல்றாருன்னா, உலகியல் இயல்புல மாட்டிக்காம மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அந்த பயிற்சியா அவர் சொல்றாரு. அதுதான் பொறுமைங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அதுதான் கட்டுப்படுத்துறதுக்காக சொல்றாரு. மூக்கையும் நாக்கையும், அதாவது என்ன சொல்றது, மூக்கு நாக்கு வந்து எதுக்கு சுவாசமா இருக்காத நீ? ஏன் சார் மூக்கு வந்து என்னது ரொம்ப ஸ்மெல் பண்ணீங்க, சென்சஸ் அடக்குறதா, புலன்களை அடக்குற அர்த்தத்தை சொல்றா இல்லையா? இல்ல, மூக்கையும் நாக்கையும் அடக்கணும்னா என்ன அர்த்தம்னா, பேச்ச குறைக்கணும், மூச்சினுடைய அளவு எண்ணிக்கையே குறைக்கணும். பேச்ச குறைஞ்சு இது குறைஞ்சிருன்றீங்க, அந்த அடிப்படையில சொல்றீங்களா? அண்ணி எங்கேயோ போயிட்டாங்க சார். சார் சார் எப்படி சார், என்னது மூச்சோட எண்ணிக்கையை குறைக்கணுமா? நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ பிரீத் இன் a minute, அத குறைக்கணும். ஆமா சார் சொல்லிருக்காருன்னா. சொல்லிருக்கேன், ஏற்கனவே சொல்லிருக்கேன். நீங்க கற்பூரமா இருக்கீங்க அண்ணி. சார் அவங்க கற்பூரமா இருக்கறாங்க சார். உங்களுக்கு நல்ல ஸ்டூடண்ட் சார். அத ஒரு நிமிஷத்துக்கு 15 எண்ணிக்கை சொன்னோம். அது 10 குறைஞ்ச நல்லது. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூச்சு வெளியிட்டா அவங்க ஞானிகள். ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க மூச்சை குறைக்கணும் தான் அர்த்தம். பேச்ச குறைக்கணும். சரி அண்ணி, உங்க இன்டர்பிரேஷனே தனி. நீங்க இன்னொரு புக்கே போடலாம் தனியா, இந்த மாதிரி மாணிக்கம் சார் மாதிரி. மெய்யான நெறியை பற்றி நம்ம ஏதோ ஒரு இதுல கூட படிச்சோம்னு நினைக்கிறோம். அதாவது வேக வேகமா மூச்சு விடுற பிராணி நாய். ஆமாமா, இல்ல அது தெரியும் அண்ணி, அதான் சொல்றேன். அத நீங்க இப்ப இங்க ரிலேட் பண்றீங்கல்ல மூக்குக்கு. நல்லா இருக்கு மூச்சு, ஆயுள் ஜாஸ்தி. அது மாதிரி நம்ம வேக வேகமா ரொம்ப டென்ஷன் ஆகி அடிக்கடி ரொம்ப அப்போ ஒரு மூச்சு வந்து வித்தியாசம் கம்மிதான் அண்ணி. அதெல்லாம் தெரியுது அண்ணி, ஆனா அந்த அர்த்தத்துல தான் இங்க மூக்க சொல்றாருன்றத நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்கல்ல அப்படி. மூக்கு எதுக்கு இருக்குது? இல்லையே, தேவையில்லாதெல்லாம் ஸ்மெல் பண்ணி இத சாப்பிடலாமா, அது சாப்பிடுவாங்க, ஸ்வீட் வாசனை வருது, கீழே நெய் வாசனை வருது, கீழே வத்த குழம்பு வைக்கிறாங்க. அது மாதிரி அந்த அர்த்தத்துல நான் எடுத்துட்டேன். மூக்கு நாக்கு எல்லாம் கொஞ்சம் புலனை அடக்கி அந்த மாதிரி மீனிங்ல நான் எடுத்துட்டேன். ஓகே, நல்லா இருக்கு. பொருள் புரியுது இல்ல? நம்ம பாடிடலாமா? இந்த பாடல் பாடிடுவோம். பாடிட்டு நிறைவு பண்ணிக்கலாம். பற்றி நின்றார். சரி சரி, 3:30 ஆயிடுச்சு. சரிங்க சார், சரி பாடல் பாடிடுவோம். பாடி முடிச்சிடலாம், நிறைவு பண்ணிக்கலாம். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு, பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு, கிடந்தது மூக்கையும் நாவையும், கிடந்தது மூக்கையும் நாவையும், தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள், தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள், பற்றாதொழிவது மாகயம் ஆமே, பற்றாது ஒழிவது மாகமையாமே.